இந்த டாபிக் வந்து கிளாஸஸ் டேர்ம் ஒன்ல ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஹெல்த் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எப்பயுமே ஒரு தேவையான ஒரு விஷயம். எதுக்காகனா ஹாப்பினஸ்க்காக. ஸோ இந்த இடத்துல வந்து லெசனில் என்னென்னலாம் ஹெல்த் டிப்ஸு இல்லை என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா ஸ்லீப்பு, ஸ்ட்ரெஸ்ஸு, எக்ஸசைஸ், டயட்டு. ஸோ இந்த விஷயங்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மனுஷங்களுக்கு வந்து ஸ்லீப் அப்படிங்கிற தூக்கங்கிறது 33% வந்து தேவைப்படுது வாழ்நாளில். இது வந்து ஸோ அப்படி இல்லாட்டினா இன்சோமியாங்கிற ஒரு டிசீஸ் வராது. ஸோ அதனால நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிறது. ஸோ ஒருவேளை ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது லைஃப்பில் அப்படின்னா அதில் ரிலாக்ஸேஷன் பண்ணணும். அப்படி இல்லாட்டினா அது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து மேக் பண்ணி கொடுக்கும். ஸோ ரிலாக்ஸேஷனுங்கிறது நம்ம யோகா, மெடிடேஷனுங்கிற மாதிரி பண்ணுறக்கூடியதான் ரிலாக்ஸேஷன் சொல்லுவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் எதுக்கு பண்ணுறோன்னா நம்மளோட ஹெல்த்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, இல்லாட்டினா நம்ம மசில்ஸை வந்து ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணாட்டினா நம்ம வந்து ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதுதான் புவர் ஃபீல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டயட் இருக்கும். ஸோ டயட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே எல்லா விதமான சாப்பாடுமே எடுத்துக்கிறது. அப்படி எடுத்துக்கிறப்ப எல்லா விட்டமினும் நம்ம வந்து கரெக்டாக எடுத்துருக்கோமா அப்படிங்கிறது தான் டயட்னு சொல்லுவோம். ஸோ டயட்டும் நியூட்ரிஷனும் கிட்டத்தட்ட ஒன்று தான் உங்களுக்கு. ஸோ இதோட இதில் ட்ராபேக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து டாக்டரோட ஹெல்ப்பு வந்து போகிறது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருப்பாங்க என்னென்ன டாபிக்ஸ் வந்து உள்ளே இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ ஹெல்த்னா அப்படின்னா என்னங்கிறதுக்கு டெஃபினேஷன் பார்க்கலாம். ஸோ ஹெல்த் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் எமோஷன் அண்ட் கம்ப்ளீட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஹெல்த்துங்கிறது நம்மளோட உடம்பு சார்ந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் நம்ம மனதளவில் இருக்கக்கூடியதையும் சார்ந்தப்பட்டது தான் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் எமோஷன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிசிக்கல், மென்டலும் நம்மளை சேர்ந்து தான் ஹெல்த் இருக்கும். ஸோ அப்புறம் நம்ம எப்படி சோஷியலில் நம்ம அதை வச்சு லிவ் பண்ணுவோங்கிறது தான் சோஷியல் வெல்பீயிங்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெல்த்துனா இதுதான் டெஃபினிஷன். ஸோ ஹைஜீன் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் அ ஹெல்த்தி லிவிங். ஸோ ஹைஜீன்ங்கிறது என்னென்னா நம்ம ஹெல்த்தியாக எப்படி வாழலாம் அப்படிங்கிறது தான் ஹைஜீன். ஸோ ஹெல்த்துங்கிறது நம்மளோட மனசு, அதுக்கப்புறம் நம்மளோட உடம்பு. ஸோ இந்த ரெண்டு நிலையை வந்து ஹெல்த்து சொல்லுவோம். ஸோ நம்ம எப்படி ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஹைஜீன். ஸோ ஹைஜீனுக்கு மெயினான விஷயம் வந்து க்ளீன்னஸ். ஸோ அது வந்து ஃபுட்டையாக இருக்கலாம், இல்லை பாடியாக இருக்கலாம். இது ரெண்டுமே நம்ம ஹைஜீனுக்கு மெயினாக பார்க்கக்கூடியது க்ளீன்னஸ் தான். ஸோ இதுக்கு அடுத்து என்னென்னா நம்ம வந்து சோஷியல் வெல்ஃபேரில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், அடாப்டேஷன் இருக்கும், நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இன்னர் ஈக்விலிபிரியம் மெயின்டைன் பண்ணதுக்கு பேர் என்னென்னா ஹீமியோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டு. ஸோ காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டுங்கிறது நம்ம எடுத்துக்கூடிய சாப்பாடு மூலமாக தான் நம்மளோட ஹெல்த்தெல்லாம் நல்லா இருக்குது. அப்போ என்ன மாதிரி கெமிக்கல் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து சாப்பிட்றோம், எல்லா ஃபுட்டுமே ஒரு கெமிக்கலால் தான் ஆகிறது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஃபுட்டு தான் நம்மளுக்கு வந்து எனர்ஜி கொடுக்குது, நியூட்ரிஷன் கொடுக்குது. ஸோ அப்படி என்னென்னலாம் உள்ளே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும், ஃபேட் இருக்கும், விட்டமின்ஸ் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும், அண்ட் வாட்டர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கார்போஹைட்ரேட்னா என்னென்னு பார்க்கலாம். கார்போஹைட்ரேட்டுங்கிறது எனர்ஜி கிவிங் ஃபுட்டுன்னு சொல்கிறது. அது வந்து நம்மளுக்கு சுகராக இருக்கலாம், ஸ்டார்ச்சாக இருக்கலாம். ஸோ இந்த கார்போஹைட்ரேட் தான் இந்த ஃபுட்டில் இருக்குங்கிறத எப்படி வெரிஃபை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபுட்டை எடுத்து இப்போ ரைஸை எடுத்துருக்கோம்னா ரைஸில் இருக்கிறதுல அயோடின் சொல்யூஷன் சொல்லிட்டு ஒரு கெமிக்கலை ஆட் பண்ணுறப்ப அது என்ன கலரில் கிடைக்கும்னா ப்ளூ-பிளாக் கலரில் கிடைக்கிறது. ஸோ அப்படி கிடைச்சிச்சின்னா கார்போஹைட்ரேட் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை மாதிரி தான் ஃபேட்டையும் பார்க்குறாங்க. ஃபேட்டுங்கிறது கார்போஹைட்ரேட்டை விட அதிகமான எனர்ஜியை கொடுக்கக்கூடியது தான் ஃபேட்டுன்னு சொல்கிறது. ஸோ ஃபேட் எதுலலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டர், கீ, ஆயில், சீஸ் இந்த மாதிரி இதில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபேட்டை எப்படி வெரிஃபை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரை எடுத்துக்கிறாங்கன்னா ஸோ அந்த பேப்பரில் வந்து ஒரு லைட்டாக கொஞ்சோண்டு ஆயிலும் க்ரௌண்ட் நட்டையும் கலந்து வச்சு அதை சேட் பண்ணி பார்க்குறாங்களாம். அதை சேட் பண்ணி பார்க்குறப்ப என்ன மாதிரி இது கிடைக்கும்னா டிரான்ஸ்லேட் அண்ட் க்ரீஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படின்னா என்னென்னா லைட் பெர்மிட் ஆகிற மாதிரி பேப்பர் வந்து மாறுறது தின்னா. ஸோ க்ரீஸிங்கிறது க்ரீஸ் எப்படி இருக்கும்னா வலுவலுப்பு தன்மை இருக்குமா. ஸோ அதை மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபேட் இருக்குங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க நான் பண்ணுறது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் வந்து ரெகுலேட்டிங் வேரியஸ் பாடி ஃபங்க்ஷன்ஸ் சச் அஸ் டைஜஷன்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே ப்ரோட்டீன் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அமினோ ஆசிட் சுரக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த இது சுரக்கிறதா இருந்தாலும் சரி இம்பார்ட்டன்ட்.
ஸோ மெயினாக வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறது. ஸோ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டை எதுன்னு பார்த்தீங்கன்னா சோயா பீன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அதிகமாக ப்ரோட்டீன் இருக்கிறது எக்கு ஃபிஷ்ஷில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரோட்டீனை எப்படி வெரிஃபை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்கு ப்ளஸ் காப்பர் சல்ஃபேட் அப்புறம் சோடியம் ஹைட்ராக்சைடு இதை எல்லாத்தையுமே ஒரு டெஸ்ட் டியூப்பில் எடுத்து வச்சுக்குவாங்க. வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பர்னரால் ஹீட் பண்ணுறது. ஸோ அப்போ என்ன நடக்கும்னா பர்பிள் கலர் இல்லை ஒய்லட் கலரில் அப்பீர் ஆகிறது. ஸோ அப்படி ஆரம்பிச்சுன்னா ப்ரோட்டீன் இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ். ஸோ விட்டமின்ஸில் எப்படி இருக்குன்னா இதுதான் அவங்களுக்கு பயாலஜிக்கல் ரியாக்ஷன் ஃபுல்லாகவே நடக்குது. அதாவது நம்ம சாப்பிட்றதும் நம்ம உடம்பும் எப்படி ரியாக்ஷன் ஆகி நம்மளுக்கு எந்தெந்த பாட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொண்டு போகிறது தான் விட்டமின்ஸ் சொல்லுவோம். ஸோ விட்டமினில் மொத்தம் எத்தனை இருக்குன்னா ABCDE and K. ஸோ இத்தனை விட்டமின் வந்து இருக்குது. இதில் பிஎன்சி வந்து வாட்டர் சால்யூபிள் விட்டமின். அப்புறம் பிஎன்சியை தவிர இருக்கக்கூடிய ADENK வந்து ஃபேட் சால்யூபிள் விட்டமின். ஸோ இது வந்து ஆயில் இந்த மாதிரி தான் கரைக்கும். இது வந்து தண்ணியிலேயே கரையக்கூடிய விட்டமின்ஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மினரல்ஸ். ஸோ மினரல்ஸில் வந்து கால்சியம், பாஸ்பரஸ், அயோடின், அயன். ஸோ இந்த 4 மினரல் தான் இந்த 6th புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 மினரல் மட்டும் அதுக்கடுத்து நம்ம டீட்டெயிலாக பார்க்குறது. ஸோ இதுவரை என்னென்ன காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டில் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்தோம் ஒவ்வொரு விஷயமா. ஸோ இப்போ வந்து விட்டமின்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ விட்டமினில் இத்தனை விட்டமின் இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு விட்டமினை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ விட்டமின் ஏ வந்து எதுலலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டிங்கன்னா ஃபிஷ் ஆயில், எக்கு, மில்க்கு, கேரட்டு, கார்ன், ஃப்ரூட்ஸ். ஸோ இதெல்லாம் இருக்கான். ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிடாமல் தவிர்த்துட்டோம் அப்படின்னா அதில் டெஃபிஷியன்சி என்ன நடக்கும்னா நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் வருமா. அது வந்து நைட்டில் வந்து கண்ணு தெரியாமல் போகும்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த நோய் தான் இது. ஸோ அதுக்கடுத்து விட்டமின் பி வந்து எடுத்துக்கிறது கிரெயின்ஸு, மில்க்கு, ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் க்ரீன் வெஜிடபிள், ரைஸு. ஸோ இதிலலாம் இருக்குது. இதில் வந்து விட்டமின் பி டெஃபிஷியன்சி ஆச்சுன்னா பெரின்னு ஒரு நோய் வருமா. அது வந்து ஸ்கின்னும் போனையும் அஃபெக்ட் பண்ணுறது. ஸோ விட்டமின் சி எதுலலாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, கூஸ்பெர்ரி, க்ரீன் சில்லி, டொமேட்டோ, நெல்லிக்காய், ஆரஞ்சுலலாம் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோட டெஃபிஷியன்சி வந்து சர்வேன்னு சொல்லிட்டு ஒரு நோய் வருது. இது வந்து டீத்து வந்து வீக்காகி ஊன்லலாம் ரத்தம் வருதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அதுதான் வந்து விட்டமின் சி குறைபாடு. ஸோ அதுதான் பிளட் அண்டர் டீத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ விட்டமின் டி வந்து எதுலலாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஆயில், எக்கு, மில்க்கு, சன்லைட்டு. ஸோ இதிலலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோட டெஃபிஷியன்சி வந்து ரிக்கட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ரிக்கட்ஸ் வந்துச்சுன்னா போன் எல்லாமே வீக் ஆக்கிரும். நம்மளோட போன் வந்து கர்வ்டாக ஆகும், ஸ்ட்ரைட்டாக இருக்காது போனு. ஸோ இந்த மாதிரி டெஃபிஷியன்சிலாம் விட்டமின் டினால் வர்றது. ஸோ அடுத்தது வந்து விட்டமின் இயில் என்னென்னலாம் டெஃபிஷியன்சி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்வ் வீக்னஸ்ஸு, விஷன் குறைபாடு வந்து விட்டமின் இனால் நடக்குது. ஆனால் இதை எங்கேருந்து எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆயில் மூலமாக, க்ரீன் வெஜிடபிள் மூலமாக, ஆப்பிள், மேங்கோ இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா விட்டமின் இ கிடச்சிடும். அதே மாதிரி விட்டமின் கேக்கும் க்ரீன் வெஜிடபிள், டொமேட்டோ, கேபேஜ், எக்கு, மில்க்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் சாப்பிட்டிங்கன்னா விட்டமின் கே கிடைக்கும். விட்டமின் கே டெஃபிஷியன்சினால் என்ன நடக்கும்னா போன்ஸ் எல்லாம் வீக் ஆக்குமா, டீத்தை வீக் ஆக்குமா. ஸோ அப்புறம் பிளட்டு வந்து ஸ்டாப் பண்ணது விட்டமின் கேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் புக்கில் அதை கொடுக்கல, இது 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினரல்ஸ். ஸோ மினரல்ஸில் வந்து எப்பயும் என்னென்னா க்ரீன் வெஜிடபிள்ஸ், ஸ்பினாச்சு, எக்கு, மில்க்கு, ஃபிஷ் நம்ம சாப்பிட்ற எல்லா ஐட்டத்துலையுமே ஒவ்வொரு மினரல்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் காம்பனன்ட்ஸில் ஃபுல்லாகவே கெமிக்கல் மூலமாக தான் ஃபுட்டு உருவாகுது. ஃபுட்டில் வந்து எனர்ஜி, நியூட்ரிஷன் கிடைக்குது. ஸோ அப்போ மினரல்ஸில் இருக்கிறப்ப எல்லா ஃபுட்லேயுமே ஒவ்வொரு கெமிக்கல் மூலமாக தான் உருவாகிருக்கும். ஸோ அப்போ எல்லா ஃபுட்டையுமே இதில் மினரல்ஸ் சேர்ப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு ஃபுட்லேயும் ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் ஒரு இதில் 4 இது கொடுத்துருக்காங்க புக்ஸில். ஸோ கால்சியமில் என்ன நடக்கும்னா டீத்து இதெல்லாம் போன் எல்லாத்துக்கும் சரி பண்ணக்கூடியது கால்சியம். பாஸ்பரஸும் அதே தான், டீத்து, போனு இதை ஃபுல்லாக சரி பண்ணக்கூடியதுங்கிறாங்க. அப்புறம் அயோடின்கிறது வந்து தைராய்டு கிளாண்டு, அதாவது நம்ம கழுத்து கிட்டக்க இருக்கக்கூடிய கிளாண்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அயன்கிறது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின்கிற ஒரு பொருளை வந்து அதிகப்படுத்துறது, கம்மி பண்ணுறது. ஸோ இதுக்கெல்லாம் இது வந்து அயன் தான் கூடணும். ஸோ அப்போ வந்து இதை வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 மினரல் தான் 6th புக்கில் இருக்கிறது.
ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் வந்து ஹெல்த் அண்ட் நியூட்ரியன்ட். ஸோ இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி டெய்லி வாட்டர் வந்து 2 லிட்டர் குடிக்கணும் நார்மலாக பீப்புள்ஸ் வந்து அப்படின்னுங்கிறதையும் சொல்கிறது. ஸோ ஹெல்த்துங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃபிசிக்கல் ஸ்டேட் ப்ளஸ் மென்டல் ஸ்டேட் அப்புறம் சோஷியல் வெல்பீயிங்கில் இருக்குது. ஸோ அப்போ நல்லா ஹெல்த்தாக இருக்குன்னா அதுக்கு வந்து ப்ராப்பர் நியூட்ரிஷன் இருக்கணும். ப்ராப்பர் நியூட்ரிஷன் எது மூலமாக கிடைக்குன்னா ப்ராப்பர் டயட் மூலமாக கிடைக்கும். ஸோ டயட்டுங்கிறது நம்ம ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்து சாப்பிட்றது தான் டயட்டுன்னு சொல்கிறது. ஸோ அப்படி பார்க்குறப்ப பேலன்ஸ் டயட்டுன்னு ஒரு கான்செப்ட் வரும். ஸோ பேலன்ஸ் டயட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம நிறையா சாப்பிட்ணும் எதை கம்மியாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் பேலன்ஸ் டயட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதில் பெரிய லேயராக இருக்கா, ஸோ இதில் வந்து ப்ரெட்டு ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம் ஃபுல்லாக நிறையா நீங்கள் சாப்பிட்ணும். அதுக்கடுத்து ஃப்ரூட்டு வெஜிடபிள் அதுக்கு அடுத்த லெவலில் அதிகமாக சாப்பிட்ணும். அதிகமாக மீன்ஸ் இதை விட இது கம்மியாக இருக்கணும், இது வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ ஃப்ரூட் வெஜிடபிள் அதுக்கு அடுத்த லெவலில் சாப்பிட்றாங்க. அதுக்கடுத்து மீட்டு ஃபிஷ் எக்கு வந்து அதுக்கடுத்து கொஞ்சம் கம்மி பண்ணி அவ்வளோதான் சாப்பிட்றாங்க. ஃபேட்டுங்கிறத ரொம்ப கம்மியாக வந்து நம்ம எடுத்துக்கிறது. ஸோ இதுதான் வந்து பேலன்ஸ் டயட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ லோ டு ஹை லெவலில் போகிறது தான் பேலன்ஸ் டயட்டு. ரைஸ் நிறையா சாப்பிட்ணும், ஃப்ரூட்டு வெஜிடபிள் அதுக்கடுத்து கொஞ்சம் சாப்பிட்ணும், மீட்டு ஃபிஷ் எக்கு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ணும், ஃபேட்டு ரொம்ப கம்மியாக சாப்பிட்ணும். ஸோ பேலன்ஸ் டயட் எடுத்துக்கிறதுனால என்ன நடக்கும்னா நம்மளோட ஒர்க் கெப்பாசிட்டியை நல்லபடியாக நம்மளால் பண்ண முடியும். அப்புறம் ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கிறது. அப்புறம் டிசீஸ் ரெசிஸ்டிவிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும், ப்ராப்பர் க்ரோத் வந்து கிடைக்கிறது. ஸோ இது எல்லாமே பேலன்ஸ் டயட் எடுத்துக்கிறதுனால கிடைக்கும். நம்மளுக்கு ப்ராப்பராக நியூட்ரிஷன் வந்துடும் நம்மளுக்கு. ஒருவேளை நம்ம பேலன்ஸ் டயட் எடுக்காட்டினா என்ன நடக்கும்னா மால் நியூட்ரிஷன் ஒன்று நடக்கும். ஸோ பேலன்ஸ் டயட் எடுக்காட்டினா அதோட கான்சிக்வன்ஸ் தான் மால் நியூட்ரிஷன் சொல்கிறது. ஸோ இதோட விஷயம் என்ன நடக்கும்னா டெஃபிஷியன்சியாக இருக்கும், நம்மளோட வீக்காக இருக்கும் நம்ம பாடி. அப்போ நிறையா டிசீசஸ் வந்து வராது. ஸோ அப்படி என்னென்ன டிசீஸ்லாம் இருக்குன்னா ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சியாக இருந்துச்சுன்னா கவாஷ்கேர் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிசீஸ் வருது. இது வந்து போன் ரிலேட்டட் டிசீஸு. மினரல் டெஃபிஷியன்சி டிசீஸ்னால் என்னென்னா ரிக்கட்னு சொல்லுவாங்க. இதுதான் ஏற்கனவே விட்டமின் டியில் வந்து பார்த்துருப்போம். ஒரு போன் வந்து கர்வ்டாக இருக்கிறது ரிக்கட்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து கால்சியம் இல்லாட்டினாலும் வராது. அப்புறம் அனிமியாங்கிறது அயன் இல்லாமல் வராது. ஸோ ஆஸ்ட்ரோமெல்டியா அப்படிங்கிறது பாஸ்பரஸ் இல்லாமல் வராது. இது வந்து போனெல்லாம் சாஃப்ட் ஆக்கிடுமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செர்டினியம் குரோட்டியா அப்படி இது வந்து அயோடின் இல்லாமல் வராது. இது வந்து தைராய்டு கிளாண்டெல்லாம் பாதிக்கிறது. ஸோ இதுதான் என்னென்னா மால் நியூட்ரிஷன் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஒழுங்காக நியூட்ரிஷனை எடுத்துக்காட்டினா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டிசீசஸ்லாம் வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்கில் மொத்தம் ஒரு 5 சொல்லுவாங்க. ஒன்று வந்து கேம்ஸ் விளையாடுறதுனால, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, யோகா எக்ஸசைஸ் பண்ணனால நம்மளுக்கு வந்து ஹெல்த் ஃபுல்லாக ஃபிசிக்கல் மசில்ஸ் எல்லாமே டெவலப் ஆகும் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது சாங் போட்டு டான்ஸ் ஆடுறதா இருக்கலாம். ஸோ இது மூலமாகவும் உங்களுக்கு வந்து நல்லபடியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாக ஸ்ட்ரென்த் அண்ட் மசில் க்ரோத், ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கிறது, வெயிட் மெயின்டைன் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மூலமாக பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டு. ஸோ ரெஸ்ட்டுங்கிறது நம்ம லைஃப்பில் எப்பயுமே ப்ராப்பராக ஒரு விஷயம் இருக்கணும். நம்ம வந்து என்ன ஒரு வேலை பார்த்தாலும் கரெக்டாக டைமுக்கு வந்து தூங்கணும், எந்திரிக்கணும். ஸோ இதுதான் ரெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பயாலஜிக்கல் கிளாக் வந்து பேலன்ஸாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா ஃபிசிக்கலும் மென்டல் ஹெல்த்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்கிறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பர்சனல் க்ளீன்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. இது வந்து ஹைஜீனுக்குள்ளே வராது. ஸோ இந்த இது வந்து யார் சொல்கிறாங்கன்னா ஹூன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் வந்து சொல்கிறாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு ஒரு நிறுவனம். இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த்தை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், அப்புறம் வந்து நம்ம டிசீஸ்லேருந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த இது வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இண்டிவிஜுவலாக நம்ம எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும், நம்மளே சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளோட ஹெல்த் வந்து நல்லா இருக்குங்கிறது தான் இண்டிவிஜுவலாக இருக்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோப்ஸ். ஸோ நம்மளோட ஹெல்த்தை ஒழுங்காக வச்சுக்காட்டினா நம்மளுக்கு மைக்ரோப்ஸில் மூலமாக அட்டாக்ஸ் வராது. ஸோ என்னென்ன மைக்ரோப்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா, ஃபங்கை. இந்த புரோட்டோசோவா, ஃபங்கை வந்து புக்ஸில் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் பாக்டீரியா அண்ட் வைரஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ பாக்டீரியாங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸ் இருக்காது, அதுக்கு ஆர்கன் எதுவுமே இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கிறது வந்து இண்டிபெண்ட் பேராசைட்டாக
ப்ராடக்டாக இருக்கும், நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காலரா, நிமோனியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிமோனியா, காலரா வந்து நம்ம ஏற்கனவே பார்க்குறது தான். ஸோ இது 2 டிசீஸை வந்து அவங்க பாக்டீரியாவில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வைரஸை பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நியூக்ளியைன்னு ஒன்று இருக்கும். அப்புறம் நியூக்ளியைக்கு வெளியில் வந்து ப்ரோட்டீன் வந்து கோட்டாக இருக்கிறது. இது வந்து பிளான்ட்டையும் அஃபெக்ட் பண்ணும், அனிமலையும் அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. மெயினாக இது டேமேஜ் பண்ணுமா, எதாவது செல்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணுமா? அதிகமாக செல் டேமேஜ் ஆச்சுன்னா நம்மளை கொல்றது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்மால் பாக்ஸு, சிக்கன் பாக்ஸு, போலியோஸு இதுதான் அவங்க எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.